ஒரு வழியா ரொம்ப நாள் காண கனவு இப்ப நினைவாயிடுச்சுங்க. ஏங்க ஆமா கைஸ், இந்த பீன் பேக் வாங்குறது என்னோட ரொம்ப நாள் கனவாவே இருந்துச்சு. டிவியில பார்த்துருப்போம், நிறைய இடத்துல வீட்டுல கூட பார்த்துருப்போம். நம்ம வீட்லயும் இப்படி போட்டு உட்காந்து டிவி எல்லாம் ஒய்யாரமா பார்க்கணும் நமக்கு ஆசை இருக்காதா? ஸோ அதனால வாங்கியாச்சு. பீன் பேக்ல நிறைய டைப்ஸ் அந்த சைஸ் இருக்குங்க. இது வந்து 4XL இருக்கிறதே பெருசு. நான் அமேசான்ல தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 699 வந்துச்சு. இந்த பீன் பேக் மட்டும் அடிஷனலாக இந்த பீன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக தான் வாங்கணும். அது ஒரு 699 2.5 கிலோ வந்துச்சு. மொத்தமாக எனக்கு 1300 கிட்ட வந்துச்சு. எனக்கு வேணுன்ற சைஸ்லையும் காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கனால நான் இது வாங்கினேன். இது ஒரு 4XL லெதர் ஃபேப்ரிக் இந்த இருக்குது. அந்த பீன் அந்த பேக்ல கொட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா கொட்டி மிச்சம் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி எடுக்குன்னு பார்த்து அப்புறம் ஒரு ரூம்ல லாக் பண்ணி உதறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டி அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதே மாதிரி எல்லாத்தையும் உதறி விட்டது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க எல்லாத்துலையும் ஒட்டிக்கிச்சுங்க. அந்த பீன் அந்த ரூமே ஸ்னோஃபால் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருந்துச்சு. அதை கடைசியாக நாங்கள் வந்து கூட்டி பெருக்கி ஒரு பீன் கூட மிஸ் ஆகாமல் பொறுமையாக அள்ளிட்டு கிடந்தோம். அது வேறு மூக்குலையும் கையிலையும் காலையில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ மாஸ்க் போட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். சப்போஸ் அதை வந்து மூக்கில் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் மாஸ்க் போடாமல் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து லேட்டர் தான் ரியலைஸ் பண்ணேன். லைட்டை நம்ம ஊதுனா கூட பறக்குது, கண்டாம் பின்னான்னு பறக்குது. அது ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு போய் உட்காந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நம்ம ஹாலில் எவ்வளோ நாள் இப்படி ஆசைப்பட்டோம் அப்படின்னு ஒரு நாள் அந்த ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. உட்காராக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது முன்னாடி நான் பீன் பேக்கில் உட்காந்ததில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு உட்காரலாம், படுக்கலாம், சாயலாம், அடுத்து உருளலாம். அந்த அளவுக்கு நம்மளோட டிஃப்ரெண்ட் போஸ்டரை இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கின புதுசில். 1 week later. ஏங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த நிலைமையை பாருங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லெதர் ஃபேப்ரிக் அதனால ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சுங்க. படுக்க அது வந்து அந்த பாடி போஸ்டருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகி பீன்லாம் கொஞ்சம் அமுக்குன மாதிரி ஆயிடுச்சு. இதில் படுத்து எனக்கு முதுகு வலிக்குதுங்க பயங்கரமா. எனக்கு தெரிஞ்சு இந்த பீன் இன்னும் சஃபிஷியண்டா இல்லை போல. இன்னும் ஒரு 2.5 கிலோ ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் 2.5 கிலோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்ன நிலைமைன்னு. அன்டில் தென் சோகத்துடன் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி.